இனிமே உன் கண்ணில் எப்பவும் நான் கண்ணீரை பார்க்க கூடாது. ப்ளீஸ், எனக்காக. சரி தாமரை, இனிமே நான் அழல. இங்க பாரு, நேர நேரத்துக்கு நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும், எப்பவும் மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். எல்லா நாளும் நான் உன்னை வந்து பாத்துக்கிறேன், சரியா? நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பேன், உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போவேன், உனக்கான எல்லா விஷயத்தையும் நான் தான் பாத்துப்பேன். என் வீடுதான் உனக்கு அம்மா வீடு. உன் பிரசவத்தை நான் தான் பாப்பேன், சரியா? தாமரை, நீ இருக்கும்போது எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் சந்தோஷமா இருப்பேன். என்ன நினைச்சு நீ ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்காத. சரி, நான் கிளம்புறேன். சொல்லுக்கா. டேய் தம்பி, நீ வீட்லயா இருக்க? ஆமாக்கா, என்ன விஷயம்? நீ இப்ப அந்த பாசமலர் மசாலா கம்பெனிக்கு போயிட்டு இருக்கியாடா? இல்லக்கா, என்னைக்கும் உனக்கும் தாமரைக்கும் பிரச்சனையாச்சோ அன்னில இருந்தே நான் போறதை நிப்பாட்டிட்டேன்க்கா. ஆமா, உன் ஆசு பொண்டாட்டி மல்லிகா என்ன பண்ணிட்டு இருக்கா? அவளாலதான் அந்த கம்பெனிக்கு போகாம இருக்கவே முடியாதே. இல்லக்கா, அவளையும் போக வேணாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லி வச்சிருக்கேன். அப்படி போறதா இருந்தா பெர்மனண்டா போயிடுன்னு சொல்லி வச்சிருக்கேன். அவளும் இப்ப வீட்டுல தான்க்கா இருக்கா. ஏன் விமல், நீயும் அந்த கம்பெனிக்கு போகல, உன் பொண்டாட்டியும் அந்த கம்பெனிக்கு போகலன்னா என்னடா அர்த்தம்? அப்ப இனிமே அந்த கம்பெனி தாமரைக்கு மட்டும்தான் சொந்தம் அர்த்தமா? அது எப்படிக்கா ஆகும்? கம்பெனி டாக்குமெண்ட்லயே தாமரை மல்லிகா வந்து அந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ்னு இருக்குல்ல. 2 பேரும் தான்க்கா அதுக்கு ஓனரு. ஓஹோ, அப்ப நீயே மல்லிகாவோட பங்கு பிரிச்சு கேட்க கூடாது? நீ எதுக்குடா மறுபடியும் அங்க போய் வேலை பார்க்கணும்? நீ அங்க வேலை பார்த்த காலத்திலயும் அவங்க உன்னை பார்ட்னரா கூட மதிச்சு நான் பார்த்தது இல்லையே. உன்னை என்னமோ வீட்டு வேலைக்கார மாதிரி எல்லாம் அவங்க நடத்துனாங்க. எதுக்காக நீ மறுபடியும் போய் அவங்க கிட்ட கையை கட்டிட்டு வேலை பார்க்கணுங்கிற? என்ன விமல், சத்தமே இல்ல? இல்லக்கா, யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இத பாருடா, அங்க இருந்து முதல்ல அந்த பணத்தை வாங்கு. அதே மசாலா கம்பெனியை நாம ஆரம்பிக்கலாம். ஏன், நாம மசாலா தூள் வித்தா யாரும் வாங்க மாட்டாங்களா என்ன? மசாலா தூள் ரெடி பண்ணது வேணா அவங்களா இருக்கலாம், ஆனா அத ஊர் ஊரா போய் வித்து இன்னைக்கு அதுக்கு ஒரு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டை உண்டாக்கி கொடுத்ததே நீதானடா. எத்தனை நாள் நீ அதுக்காக சோறு தண்ணி இல்லாம அலைஞ்சிருப்ப. என்னமோ விமல், எனக்கு என்னமோ நீ அவங்க கிட்ட கை கட்டி சேவை பண்றது சுத்தமா பிடிக்கலடா. அக்கா, உன்னை ஒரு முதலாளி ஸ்தானத்துல வச்சு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால தாண்டா சொல்றேன். மத்தபடி உன்னோட இஷ்டம்டா. சரி, நான் போனை வச்சிடுறேன். சரிக்கா. மல்லிகா, மல்லிகா. என்னங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? மேல துணிக்காய வச்சிட்டு இருந்தேன். ஓ, என்னாச்சு சொல்லுங்க. இல்ல, தாமரை ஏதாச்சும் போன்ல பேசினாங்களா? ஏய், உன்னதான் கேக்குறேன். இல்லையே. பாரி பாரி மாமாவும் பேசல. எதுக்கு கேக்குறீங்க?
இல்ல நானும் கம்பெனிக்கு போறதில்ல, நீயும் கம்பெனிக்கு போறதில்ல. அது சம்பந்தமா ஏதாவது பேசுனாங்களான்னு கேட்டேன். இப்ப போகலன்னா என்ன? நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் கோவமா இருந்துட்டு அப்புறம் வந்துருவோம் நினைச்சிட்டு பேசாம இருந்திருப்பாங்க. எனக்கு என்னமோ அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி தெரியலன்னா அவங்க வரல, நான் சந்தோஷம். கம்பெனி அப்படியே அமுக்கலான்னு ஒரு முடிவுல இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏங்க இப்படி உங்க புத்தி போகுது? எங்க அக்கா என்னைக்கு அந்த மாதிரி நடந்திருக்காங்க? என்னைக்காவது அந்த கம்பெனி ஓனர் மாதிரி அவங்க நடந்திருக்காங்களா? அவங்கள போய் இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அக்கா ஒன்னும் கம்பெனி ஓனர் மாதிரி நடக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த ஊரே உங்க அக்கா தான் அந்த கம்பெனிக்கு ஓனர் நினைச்சுக்கிட்டு இருக்கு. நீ நானும் மட்டும் தாண்டி அந்த கம்பெனில நமக்கு பங்கு இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஏங்க ஊர் தப்பா நினைச்சா அதுக்கு எங்க அக்கா என்னங்க பண்ணுவாங்க? இங்க பாரு மல்லிகா, உனக்கு ஒண்ணும் புரியாது. ஒரு பொய்ய சொல்லி அதை ஊரை நம்ப வச்சுட்டா போதும். அது அப்படியே ஈஸியா உண்மையாக்கிட்டு போயிடலாம். அந்த தந்திரம் உங்க அக்கா தாமரைக்கும் பாரிக்கும் நல்லாவே தெரியும். அதனாலதான் அவங்க அந்த வேஷத்தை ரொம்ப சின்சியரா போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு விமல்? ஏன் எல்லாத்தையும் தப்பு தப்பா யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஏய், இப்பதாடி நான் சரியா யோசிக்கிறேன். அதெல்லாம் அப்பவே யோசிக்காதனாலதான் என் லைஃப் முழுக்க நான் எப்போ 2வது இடத்துல இருந்துட்டு இருக்கேன். 2வது இடத்துல இருந்துட்டு போலாம் விமல். அதனால ஒரு நஷ்டமும் இல்லையே. இப்படி தப்பு தப்பா யோசிச்சுதான் முதல் இடத்துல இருக்கணும்னா அந்த இடம் நமக்கு வேணவே வேணாம். உனக்கு என்னடி? அந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது உங்க அக்கா தாமரை. அதனால உன்னால ஈஸியா எடுத்துக்க முடியுது. எனக்கு முன்னால இருக்கிற பாரி என் கூட பிறந்தவனா? அவனை எதுக்குடி நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும்? ஐயோ விமல், பாரி மாமா உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்க. அவங்கள போய் யாரோ மாதிரி பேசுறீங்க. ஏய், இனிமே இந்த நாடகத்தை நம்புறதுக்கு நான் தயாரா இல்ல. இங்க பார், இப்பவே என் கூட கிளம்பி வா. அந்த கம்பெனில நமக்கான ஷேரை இப்பவே பிரிச்சு கேளு. நம்ம வேற ஏதாவது பிசினஸ் பண்ணி பொழைச்சுக்கலாம். விமல், இந்த பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும். நம்ம எல்லாரும் மறுபடியும் ஒண்ணா இருப்போம். எதுக்கு இப்ப அவசர அவசரமா ஷேரை பிரிச்சு கேக்குறீங்க? மல்லிகா, அப்படி ஒண்ணு நடக்கணும் உன் கனவுல கூட நினைச்சுக்கிட்டு இருக்காத. யாரு தலைகள் நின்னாலும் சரி, அது நடக்கவே நடக்காது. இப்ப என் கூட வந்து நம்ம பங்க கேட்க போறியா இல்லையா? இல்ல நான் கோர்ட்டு கேஸ்னு போய் பாத்துக்கிட்டுமா? தயவு செஞ்சு நான் சொல்றது கேளுங்க. இப்ப என் கூட வரியா இல்லையா? இப்ப என்ன? உங்களுக்கு பாசமலர் கம்பெனியோட ஷேர் வேணும், அவ்வளவுதானே? நான் வாங்கி தரேன். ஆனா யார் சொல்லி இதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இது எங்க போய் நிக்குதுன்னு நானும் பாக்குறேன். வெயிட் பண்ணுங்க, ரெடி ஆயிட்டு வரேன். சொல்லுங்க மேடம். சார் கொஞ்சம் உள்ள வாங்க. ஓகே மேடம். சொல்லுங்க மேடம். இந்த ராசிபுரம் கணேஷ் ஏஜென்சிக்கு போன மாசம் மசாலா அனுப்பி வச்சிருந்தோம்ல, அதுக்கான பேமெண்ட் இன்னும் வரலையா? இன்னும் வரல மேடம். ஏன் இவ்வளவு நாளா விட்டு வச்சிருக்கீங்க? யாராவது ஃபாலோ அப் பண்றீங்களா இல்லையா? சரி, நீங்க போய் மல்லிகா வர சொல்லுங்க. மேடம், மல்லிகா மேடம் தான் இப்போ ஆபீஸ்க்கே வர்றதே இல்லையே. மல்லிகா ஆபீஸ்க்கு வர மாட்டாங்கிறது இன்னும் என் மனசுக்கு ஏறவே மாட்டேங்குது. அவ இங்கதான் இருக்கா, என் கூடவே தான் இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்கேன். அப்பப்போ இப்படிதான் பைத்தியம் மாதிரி மல்லிகா மல்லிகான்னு கூப்பிட்டுட்டு இருக்கேன்.
மேடம், நாங்கெல்லாம் உங்க பாசத்தை வியந்து வேடிக்கை பார்த்தவங்க மேடம். எங்களாலே நீங்க பிரிஞ்சத இன்னும் நம்ப முடியல. நீங்க நிஜமாவே வாழ்ந்தவங்க. உங்களால எப்படி மேடம் இதை நம்ப முடியும்? இதெல்லாம் கால கொடுமை மேடம். எப்படி மல்லிகா இல்லாம இந்த ஆபீஸ நடத்த போறேனே எனக்கு தெரியல. எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் மல்லிகான்னு கூப்பிட்டா என்னக்கான்னு கேக்குற தூரத்துல அவ இருந்துகிட்டே இருப்பா. அவ இல்லாம இருக்கிற இந்த வெறுமைய நான் எப்படி கடத்த போறேனே எனக்கு தெரியல. சரிங்க சார், நீங்க கிளம்புங்க. எஸ் மேடம். இங்க பாரு மல்லிகா, நாம நம்மளோட ஷேரை கேட்க மட்டும்தான் வந்திருக்கோம். உன் அக்கா கூட பாச போராட்டம் நடத்த வரல. ஷேரை கேட்டமா உடனே கிளம்பி வந்தமானு இருக்கணும். சும்மா சீன் போடுற வேலை வச்சுக்காத. போயிட்டு வா போ. வாங்க மேடம், வாங்க. ஏன் வெளில நிக்கிறீங்க? உள்ள வாங்க மேடம். இப்பதான் தாமரை மேடம் நீங்க ஆபீஸ் வரலன்றத பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. உள்ள வாங்க மேடம். இல்ல, நான் இங்கே இருக்கேன். அக்காவை இங்க வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். சரிங்க மேடம். மேடம், மல்லிகா மேடம் வந்திருக்காங்க. மல்லிகாவா? ஆமா மேடம். எங்க? வெளியில நின்னுட்டு இருக்காங்க மேடம். மல்லிகா, மல்லிகா, மல்லிகா. மல்லிகா, மல்லிகா, விமல் உன்னை ஆபீஸ்க்கு வர சொல்லிட்டாரா? நீயும் நானும் சேர்ந்து கம்பெனி நடத்த விமல் சம்மதிச்சிட்டாரா? எனக்கு தெரியும். மறுபடியும் நீ நம்ம ஆபீஸ்க்கு வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் உன்னை எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். தேங்க்யூ, ரொம்ப தேங்க்ஸ் மல்லிகா. இல்லக்கா, நான் ஆபீஸ்க்கு திரும்ப வரலக்கா. ஆபீஸ்க்கு திரும்ப வரலையா? என்ன சொல்ற மல்லிகா? விமல் என்ன வேற ஒரு விஷயத்துக்காக அனுப்பியிருக்காருக்கா. உன்னை வேற விஷயத்துக்காக அனுப்பிச்சிருக்காரா? என்ன விஷயம் மல்லிகா? நான் என்ன செய்யணும் சொல்லு. அக்கா, நான் இது கேட்கறதுக்காக என்ன மன்னிச்சிருக்கா. உண்மையிலேயே என் மனசுல அப்படி ஒரு எண்ணமே இல்ல. என் உயிரை போனாலும்
எனக்காக இப்படி ஒரு விஷயத்தை கேட்கவே மாட்டேங்கா. விமலும் கோகிலானியும் தான் என்ன ரொம்ப கம்பல் பண்றாங்கக்கா. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருக்கா. என்ன மல்லிகா, உனக்காக நான் என்ன செய்யணும் சொல்லு. நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன், சொல்லு. சொல்லு மல்லிகா, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அக்கா, பாசிமலர் மசாலா கம்பெனில எனக்கு இருக்கிற ஷேர் அவர் என்ன கேட்டு வாங்க சொல்றாருக்கா. அக்கா, எப்பவும் நான் பணத்தை ஒரு பொருட்டா மதிச்சதில்லைன்னு உனக்கே நல்லா தெரியும். எனக்கு உன்னையும் அண்ணனையும் தவிர எந்த பணமும் பெருசு கிடையாதுக்கா. ஆனா அவரு கம்பெனியோட ஷேரை நான் கேட்டு வாங்கி கொடுக்கணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாருக்கா. கம்பெனி ஷேர்னு இல்ல, இந்த கம்பெனியவே நீ எடுத்துக்க. இப்படி ஷேர்னு கொடுத்த உன்னை என்கிட்ட இருந்து நான் பிரிக்க விரும்பல. ஐயோ அக்கா, நீ அப்படிலாம் சொல்லாதக்கா. அவங்க அதையும் சரின்னு தான் சொல்லுவாங்க. பேராசை பிடிச்ச பிசாசுக்கா அதுங்கெல்லாம். அவங்க வாயை அடைக்கிறதுக்கு இப்போதைக்கு கம்பெனி ஷேர் போதும்க்கா. தயவு செஞ்சு அதை மட்டும் பிரிச்சு கொடுத்துருக்கா. வாங்க விமல். மல்லிகா, ஷேரை பிரிச்சு கேட்டியா இல்லையா? தரேன்னு சொல்றாங்களா இல்ல உன்னை ஏமாத்த கதை சொல்லிட்டு இருக்காங்களா? ஏன் விமல், மல்லிகா என் கூட பிறந்தவ. நான் இதுக்காக அவளை ஏமாத்தணும்? எனக்கு இருக்கிற எல்லாமே என் தங்கச்சிக்கு தான் சொந்தம். இதுல அவ எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க தாமரை, இந்த கதையெல்லாம் கேட்க நான் இங்க வரல. எனக்கு வேண்டியது ஷேர். இந்த கம்பெனில எங்களோட உழைப்பும் இருக்கு. நீங்க எந்த அளவுக்கு உழைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு நாங்களும் உழைச்சிருக்கோம். அதனால எங்களுக்கு சரிபாதி ஷேர் வேணும். அது மட்டும் கொடுங்க போதும். சரிங்க விமல், நீங்க கேக்குற மாதிரி பாதி ஷேரை கொடுத்துடுறேன். கொடுக்குறேன் சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? எப்ப கொடுப்பீங்கன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுங்க. சும்மா நாள் கடத்த வேண்டாம். நாங்களும் எங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும். நீங்க அதுக்கு காத்துட்டுலாம் இருக்க வேணாம். நாளைக்கே நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். அப்புறம் எதுவும் பேச்ச மாத்திராதீங்க. நாங்க எங்க வரணும் எப்ப வரணும்னு மேனேஜர் கிட்ட சொல்லிவிடுங்க. வா மல்லிகா, போலாம். மல்லிகா, வான்னு சொன்னல. விதியின் கோலம் யார் கையில், என்னை எண்ணி வாழ்வது நாம். உறவென்னும் தொடக்கதை தொடர்ந்தால் வாழும் வாழ்வில் அர்த்தம் இருக்கு. உறவில்லா நிலை ஒன்று வந்தால் வேண்டாம் இந்த வாழ்வெனக்கு. இது நீளும் கதையா சொல்லிவிட்டு போ. முடியும் உறவாயனை கொன்று விட்டு போ. என்னுடன் பிறந்தாய், உயிர் போக நீ பிரிந்தாய். உயிர் என்றால் பிரியம்தானோ, நீ பிரிந்தாய் அதனால் தானோ. பனிப்புகையாய் விலகாமல் என் மூச்சில் இருக்கின்றாய். நுனிப்புள்ளில் துளி போல என் உயிரில் வாழ்கின்றாய். தொலைதூரம் போனாலும் கடல் நீளம் குறையாதே. மழை நீரும் ஒருபோதும் அழுக்காக மாறாதே. தாய் தந்தை எல்லா வீட்டில் வாழும் தெய்வ மன்னன் தானே. வாழ்வெல்லாம் உன்னோடு இருக்க தங்கைக்கு எண்ணம் தானே. உழைச்ச பணத்தை கொடுக்கறதுக்கு எவ்வளவு அழுக. ஏன் கொஞ்சம் சந்தோஷமா கை வணங்கி கொடுத்தாதான் என்ன?